வணக்கம் நண்பர்களே, பாபா தமிழ் சேனலோட மற்றொரு விளையாட்டு தொகுப்போடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டணும் தட்டி விட்டுருங்க. காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய நேற்றைய போட்டியாக இடம்பெற்ற போட்டி லைகா ஜாஃப்னா கிங்ஸ் அதே போல் கோல் மாவஸ் அணிகளான போட்டி இடம்பெற்றது. இந்த போட்டி தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் முதலில் துடுப்படுத்தாடிய கோல் மாவஸ் அணியினர் திக்வல்ல தலைமையிலான கோல் மாவஸ் அணியினர் மொத்தமாக 187 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 5 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் கோல் மாவஸ் அணி சார்பாக சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடியிருந்தார் டிம் சைஃபர்ட். தன்னுடைய லங்கா பிரீமியர் லீக்கினுடைய முதலாவது கன்னி சதத்தினை அவர் பூர்த்தி செய்திருந்தார். இம்முறை இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டியில் மொத்தமாக 2 சதங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. ஒன்று குசல் ஜனித் பெரேராவுடையது, அடுத்தது டீம் சைஃபர்டினுடைய சதமாக கணிக்கப்படுகின்றது. பார்ப்போம். மொத்தமாக 104 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார் டீம் சைஃபர்ட். 63 பந்துகளுக்கு சிறந்தது ஒரு துடுப்பாட்டம். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பானுக ராஜபக்ச 21 பந்துகளுக்கு 28 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே போல ஹேல்ஸ் 19 பந்துகளுக்கு 23 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். மொத்தமாக கோல் மாவஸ் அணியினர் 187 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 5 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் லைகா ஜாஃப்னா கிங்ஸ் அணியுடைய பந்துவீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஒமர் 2 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். 33 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து 4 ஓவர்கள் பந்து வீசி. அதே போன்று பிரமோத் மதுசன் 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். 36 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து 4 ஓவர்கள் பந்து வீசி. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய லைகா ஜாஃப்னா கிங்ஸ் அணியினர் 191 ஓட்டத்தினை பெற்றுக் கொண்டார்கள். 5 விக்கெட்டுகளை இழந்து 19.4 பந்து வீச்சு பிரதியில் லைகா ஜாஃப்னா கிங்ஸ் அணி சார்பாக 42 பந்துகளுக்கு 67 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ரிசர்வ். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஒமர் ஜாய் 13 பந்துகளுக்கு 35 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே போல குசல் மண்டிஸ் 16 பந்துகளுக்கு 30 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். மொத்தமாக லைகா ஜாஃப்னா கிங்ஸ் அணியினர் 19.4 பந்து வீச்சு பிரதியில் 191 ஓட்டத்தினை பெற்று வெற்றி இலக்கை அடைந்து கொண்டார்கள். லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய புள்ளிவிவர பட்டியலிலே தற்பொழுது முதலாவது இடத்தில் இருக்கின்றார்கள் லைகா ஜாஃப்னா கிங்ஸ் அணியினர். 3 போட்டிகளில் விளையாடி 2 போட்டிகளில் வெற்றியடைந்து 4 புள்ளிகளோடு முதலாவது இடத்தில் இருக்கின்றார்கள். 2வது இடத்தில் கோல் மாவஸ் அணியினர் இருக்கின்றார்கள். இதே போன்று மற்றொரு விளையாட்டு தொகுப்போடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.